கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதியான தாண்டிக்குடியில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் பட்டா கிடைக்காத காரணத்தால் கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். மக்களின் இன்னல்களை எடுத்துரைக்கின்றது இந்த தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதி பழங்குடியின கிராம மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது. அப்படி கொடையிலிருந்து சுமார் 38 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜே நகர் என்ற பழங்குடியின கிராமத்தில் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஜே நகர் பழங்குடியின கிராம மக்கள் முன்பு அடர்ந்த வனப்பகுதியில் இயற்கையோடும் வனவிலங்குகளோடும் வாழ்ந்து வந்தவர்கள். காலங்கள் மாறிய நிலையில் செல்வந்தர்களின் தேயிலை தோட்டம், காபி தோட்டம் போன்றவற்றில் தோட்ட பணியாளர்களாக பணியாற்றி வந்தனர். தற்போது தாண்டிக்குடி பகுதியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அரசு தரிசு நிலத்தில் தார்பாய், தகரம், மரங்களால் உருவாக்கப்பட்ட குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர். இவர்கள் பாறைகள் மற்றும் வானுயர்ந்த மரங்களில் தேன் சேகரித்தல், வனப்பகுதிகளில் மூலிகை கிழங்கு சேகரித்தல் மற்றும் ஈச்சம்பழம் செடியிலிருந்து துடுப்பம் தயார் செய்து விற்பனை செய்வதை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். இது குறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது தங்களுடைய அடிப்படை தேவைகளான குடிநீர், மின்சாரம், மருத்துவம், கழிப்பறை போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்து வருவதாகவும், மின்சாரம் இல்லாத காரணத்தினால் தங்களுடைய குழந்தைகள் கல்வி கற்க கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும், 15 வருடமாக வீட்டு வரி செலுத்தி வரும் நிலையிலும் இதுவரை தங்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை எனவும் வேதனை தெரிவித்த அவர்கள் தொடர்ந்து கூறுகையில், நாங்கள் ஒரு 10-16 வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. எங்களுக்கு பட்டாவுக்கு நான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன். கலெக்டருக்கு நான் அடிக்கடி மனு கொடுத்துருக்கேன். கொடுத்ததுனால சாரை போய் பார்த்தோம். நாங்கள் பார்த்தோன்னா சார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பட்டாலாம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு, சீக்கிரம் பட்டா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கலெக்டர் சார் எங்களுக்கு பட்டா கொடுக்கணும். நாங்கள் 16 வருஷமா அந்த ஓட்டை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். விலங்கின தொந்தரவுகள் வேற, குழந்தைகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழை வந்தா சார்ட்ட நான் அன்போடு கேட்டுக்கிறேன். எங்களுக்கு சார் பட்டா கொடுத்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். வீடு கிடையாது, கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது. ஒரு 5-6 போர் போட்டாங்க, சுத்தமாக தண்ணியே கிடையாது. இப்போ பார்த்துட்டு நீங்கள் லைட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி படிப்பு வசதி ரொம்ப டல்லு. 10th 12th படிக்கணும்னா வெளியே தான் போக வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி கரண்ட் வசதி இல்லை, சுத்தமாக கரண்ட் இல்லாதனால தான் ரொம்ப டல்லாக இருக்குது. எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தங்களின் நலனை கருத்தில் கொண்டு வீட்டுமனை பட்டா, மின்சாரம், குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் பிரசாந்த் செல்வராஜுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.